ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். நம்ம இந்த வீடியோ என்ன பார்க்க போறோம்னா பெட்வாஸ் கேம் பிளே மைன்கிராஃப்ட்ல தான் பார்க்க வந்திருக்கோம். நிறைய சப்ஸ்கிரைபர்ஸ் வந்து பெட்வாஸ் போட சொல்லி கமெண்ட்ல பண்ணாங்க. அதனால தான் கைஸ் இப்போ பெட்வாஸ் ப்ளே பண்ண வந்திருக்கோம். உங்களுக்கு என்ன கேம் வேணும்னு நீங்கள் கமெண்ட் பண்ணிங்கன்னா அந்த கேமை நான் அப்லோட் பண்ணுவேன் கைஸ். ஓகே, வாங்க இப்போ பெட்வாஸ்க்குள்ளே போயிடலாம். பெட்வாஸை பொறுத்த வரைக்கும் அந்த டியூ மோடு அந்த மோட்லாம் வேஸ்ட்டு கைஸ். ஏன்னா வந்து அது நம்மளோட ஸ்கில்லை பேஸ் பண்ணியிருக்காது. அதனால் சோலோ மோட்லேயே போவோம். தோத்தாலும் பரவாயில்ல கைஸ். தோத்தாலும் சோலோ மோட்லேயே பெருமையாக இருக்கும். ஏன்னா வந்து தனியாக தானே போயிருக்கோம். அதே மாதிரி வந்து இந்த பெட்வாஸை வந்து கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி நான் ட்ரை பண்ணி பார்த்தேன். அதனால் எனக்கு ஓரளவுக்கு தெரியும். இந்த பெட்வாஸை பற்றி தெரியாதவங்களுக்கு சொல்லிடுறேன். நம்ம பெட்டை ப்ரொடெக்ட் பண்ணி எல்லாத்தோட பெட்டையும் வந்து உடச்சி அவங்கள வந்து சாகடிக்கணும் கைஸ். அதுதான் வந்து இந்த பெட்வாஸோட கான்செப்ட்டு. நம்ம பெட்டு உடஞ்சின்னா நம்மளால் ரீஸ்பான் ஆக முடியாது. ஆனால் நம்ம பெட்டை உடைக்க தான் கைஸ் எல்லோரும் ட்ரை பண்ணுவாங்க. அதாவது நம்மளுக்கு வந்து ஒரு ஆப்போனன்ட் இருப்பான். அவன் வந்து நம்மளுக்கு வந்து அதாவது 2 டீமுக்கு டைமண்ட்ஸ் வந்து ஸ்பானர் வந்து தனியாக இருக்கும். அதே மாதிரி வந்து நான் எல்லா டீமுக்கும் சேர்த்து எமரால்டு ஸ்பானர் வந்து நடுவில் இருக்கும் கைஸ். நடுவில் வந்து போகணுன்னா நம்ம வந்து நம்மளுக்கான எனிமியை அடிச்சுட்டு தான் போகணும். ஏன்னா அவனை அடிக்காமல் போனோம்னா நம்ம பெட்டுக்கு வந்து சேஃப்டி இல்லை கைஸ். ஓகே, இப்போ வந்து நம்ம அவனை அடிச்சுட்டு போயிடலாம். இதில் வந்து எனக்கு அவ்வளோக்கெல்லாம் தெரியாதனாலுமே ஓரளவுக்கு தெரியும் கைஸ். அதனால் வந்து அவன் பெட்டை உடச்சி அவனை அடிக்கணும். இதில் நம்ம லூட்டெல்லாம் தேவையானதெல்லாம் வாங்கிடலாம் கைஸ். ஓகே, எடுத்துனே ஸ்வாட் வாங்கிட்டு வந்துட்டான். சோலி முடிஞ்சு. இப்போ நம்ம பெட்டுக்கு வந்துட்டானா நம்ம செத்துறோம் கைஸ். ஸ்டார்டிங்கே இப்படி கேவலமாக சாகக்கூடாதுன்னு நினைக்கிறேன். ஓகே கைஸ், வரல. நம்ம ஸ்வாடை வாங்கிட்டு அவன் பெட்டுக்கு போயிடலாம். ஓகே கைஸ், ஸ்வாடை வாங்கிடலாம். இந்த அடி அடிச்சிட்டான் வந்தவனே. ஓகே கைஸ், ஸ்வாடை வாங்கிட்டு அவன் போகும்போது அடிச்சிடணும். ஓகே, அவன் பெட்டை கவர் பண்ணிட்டு இருக்கான். பெட்டை உடச்சிடலாம்னு நினைக்கிறேன் ஃபஸ்ட்டு. ஓகே, பெட்டு உடைக்க முடியல. செத்துறேன் கைஸ். அச்சோ, இவன் செமையாக அடிக்கிறான். என்னன்னு தெரில கைஸ். ஓகே, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. ஒரு ஹார்ட்டு தோத்துறேன் கைஸ். போச்சு. இப்போ அவன் மட்டும் வந்தானா என்கிட்ட ஸ்வாடுக்குள்ளே இல்லை சோலி முடிஞ்சு. சீக்கிரம் வாங்கணும் கைஸ். இந்த பெட்வாஸில் வந்து நம்ம ஸ்பான் ஆனதுக்கப்புறம் கொஞ்சம் செகண்டுக்கு வந்து ஸ்பான் ப்ரொடக்ஷன் கொடுப்பாங்க. அந்த சமயத்தில் யாரையுமே நம்மளால் அடிக்க முடியாது கைஸ். ஓகே ஓகே, அடிச்சிட்டு சோ மிஸ்லேயும் மிஸ் பண்ணிட்டாங்க கைஸ். அவ்வளோதான், பெட்டு முடிஞ்சு. ஓகே, இந்த கேமில் ஜெயிக்கிறதுக்கு வாய்ப்பில்லை. அவன் பெட்டே உடைக்க பார்ப்போம். இந்த மாதிரி உங்கள் பெட்டு எவனாவது உடைக்க வந்தோன்னா நீங்கள் அவங்க பெட்டு உடைக்க போயிருங்க கைஸ். உங்கள் பக்கம் வரதுக்கும் சான்ஸ் இருக்குது. ஒருவேளை அவங்க பெட்டை உடைச்சாலும் நீங்கள் உங்கள் பெட்டை உடைச்சதா கரெக்டாக இருக்கும். இப்போ ரிவெஞ்ச் வாங்கிட்டேன். செத்தாலும் பிரச்சனை இல்லை. முடிச்சிட்டாங்க கைஸ். அடுத்த மூடில் அதாவது அடுத்த கேம் பிளே எப்படியாவது ஜெயிக்கணும். ஓகே, இப்போ வந்து திருப்பியும் எமரால்டு அயன் எடுக்க தான் வந்திருக்கோம். அயனில் தான் பேசிக்காக எல்லாத்தையும் ஸ்டார்ட் பண்ண முடியும் கைஸ். இது வந்து ஹைவ் பெட்வாஸ்லாம் நிறைய இதில் பெட்வாஸ் இருக்குது. ஆனால் ஹைவ் தான் வந்து ஃபேமஸ். அதனால தான் ஹைவுக்கே வந்துட்டேன். ஓகே கைஸ், 5 சேர போகுது. 5 சேரணுன்னே ரெஸ்ட் பண்ணிடலாம். பிளாக்கை வாங்குகிறோம். டைமண்ட் ஏரியாவுக்கு போகணும். ஓகே கைஸ், பச்சை அவனும் வந்துட்டான். ஓகே, எடுத்தாச்சு. அடிக்க முடியுமா கைஸ்? அவன் அடிக்கிறானே. ஓகே கைஸ், ஆஃப்லைனா அப்படியே ஸ்டக்காகி நிற்கிறான். அப்பப்போ என்னென்னு தெரியல கைஸ். அவன் பெட்டுக்கு போக முடியுமா? விழுந்துட்டேன். சூப்பர். ஐயோ, அவன் நம்ம பெட்டுக்கு வரமாட்டான்ல. ஓகே கைஸ், அவன் ஆஃப்லைன் நினைக்கிறேன். ஆஃப்லைன் பிளேயராக தான் இருப்பான். நெட்டு கிடைக்கல போல அவனுக்கு சரியா. ஆஃப்லைன் பிளேயர்னால் வந்து ஆஃப்லைனில் விளையாட முடியாதுன்னு கேட்காதீங்க. அது ஆஃப்லைன் பிளேயர்னால் வந்து நெட்டு அப்பப்போ கிடைக்காம போகும்ல, அந்த மாதிரி நெட்டு கனெக்ஷன் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா அவன் வந்து கொஞ்சம் ஸ்டக்காகி வராங்க ஐஸ். ஓகே, வரானே. இப்போ அவனுக்கு நல்லா தான் கிடைக்கிதுன்னு நினைக்கிறேன். சூப்பர். அவ்வளோதான், முடிச்சிட்டாங்க ஐஸ். 2 ஹார்ட்டு. செத்துட்டேன். ஆஃப்லைன் நெட்டுக்கு சரியாக கிடைக்கல. தோக்கடி செல்லன்னு பார்த்தா நெட்டு சரியாக கிடைக்காதவனையும் கூட அடிக்க முடியல கைஸ் என்னால். ஜஸ்ட்டு மிஸ். அவன் பெட்டுக்கு ஓடிடலாம் ஃபஸ்ட்டு நம்ம. பிளாக் கூட இல்லை. எப்படியே அவன் பெட்டுக்கு போகிறது? சோ மை காட், இன்னும் பெட்டு இன்னும் உடைக்காமல் இருக்கான். என்ன கைஸ், அசையாமல் நின்றுட்டுருக்கான் ஃப்ரிட்ஜ் மேலே. நெட்டு வேலையை கட்டிடுச்சு போல். நல்லது தான். அவன் பெட்டுக்கு ஓடி போய் செத்துட்டான் பார்த்தீங்களா. ஓகே, பெட்டு அதாவது அவன் நெட்டு வேலை கட்டிடுச்சு. நல்ல வேலை நமக்கு ஆப்போனன்ட் இல்லை. அதனால் எமரால்டு எடுத்து டைமண்ட்ஸ் வாடலாம் வாங்க பார்ப்பாங்க கைஸ். இதில் டைமண்ட்ஸ் வாடது கிராஃப்டிங்லாம் பண்ண முடியாது. அவங்க கொடுத்துருக்க ஷாப்பில் அவங்க சொல்கிற ஐட்டம்ஸ் வச்சு தாங்க வாங்க முடியும். ஓகே, இப்போ வந்து நம்ம க்ரீனை வச்சு கவர் பண்ணிடுவோம். என் மூளை அப்படி வேலை செய்யுது. ஏன்னா அந்த நேரத்தில் நான் க்ரீனை வச்சு கவர் பண்ணிட்டா க்ரீன் செத்துட்டான் இல்லைன்னு சொல்லி வரமாட்டாங்கன்னு நினச்சேன். அப்போ தான் வந்து மேலே பார்த்தா ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து நம்ம ப்ளூ கலர்ன்ற அடையாளமாக ப்ளூ கலர் ஹவுஸு ப்ளூ கலர் எல்லாமே வச்சுருக்காங்க. நான் இதை பச்சை கலர் வச்சு கவர் பண்ணாலும் எல்லாத்துக்கும் தெரியுதாங்க இப்போது. அந்த நேரத்தில் என் மூளை அப்படி வேலை செஞ்சு இப்போ தான் வந்து நோட்டீஸ் பண்ணேன் நான். ஓகே, ஃபஸ்ட்டு போய் டைமண்ட் எடுத்துடலாம். 5 சேர்ந்துருக்குமா? 6 சேர்ந்துருச்சு. இப்போ போயிடலாம்.
இப்போ பார்த்தீங்கன்னா மேலே வந்து ப்ளூ கலர் பெட்டுன்ட்டு அடையாளமாக எல்லாத்தையும் போட்டு வச்சுருக்காங்க. நான் வந்து அப்போ அதை கவனிக்கலை. அதனால் வந்து சரி க்ரீன் கலர் போட்டுருவோம், அப்போ எவனும் வரமாட்டான் அப்படின்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தேன் கைஸ். நான் பார்த்தா எல்லாம் வேஸ்ட்டாக போச்சு. எப்படி அறிவு வேலை செய்யுது பார்த்தீங்களா? ஓகே, நம்ம 6 முறை போட்டாச்சு. ஓகே கைஸ், இப்போ சென்டர் தான். ஐயோ பிளாக்கில் வாங்கிட்டு வந்துடுவோம். ஏதாவது நான் மறந்துகிட்டே இருக்குது. ஆமாம், அதே மாதிரி நம்மளுக்கு அந்த அயன் ஸ்பானாவது அப்கிரேட் பண்ண முடியும் கைஸ். இந்த அப்படி வந்து இதை பஞ்ச் பண்ணிங்கன்னா அப்கிரேட் ஆயிரும். அடுத்து வந்து 10 இது கேட்குறாங்க. அடுத்த அப்கிரேட்லாம் தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுவே எனக்கு கரெக்டாக இருந்துச்சு கைஸ். ஓகே, இப்போ வந்து நான் பிளாக் தானே வாங்க வந்தோம், எல்லாமே மறக்கிறேன். ஸோ ஓகே கைஸ், 48 பிளாக் இருக்குது. சாகாமல் இருந்தாலே சரி தான். எமரால்டு ஒரு 5 எடுத்துட்டோம்னாலே போதும் கைஸ். நம்ம வந்து இதை போட முடியும். அதாவது அதான் அது பேர் என்னப்பா சொல்லுங்களேன். எது பேருன்னே சரியாக கேட்டுட்ருக்கேன்ல. கொஞ்சம் அப்படி தான் நான் சூப்பராக விழுந்தேன். இப்படி தான் என்ன மாதிரி எல்லோரும் விழுந்துக்குவாங்க கைஸ். அப்போ தான் நல்லாயிருக்கும். ஓகே, பிளாக் வாங்கிடலாம். எமரால்டை வச்சு ஸ்வாட் வாங்கணும் தானே சொல்லிட்டு இருந்தேன். ஆமாம் கைஸ், எமரால்டை வச்சு ஸ்வாட் வாங்கணும். 5 மட்டும் எடுத்துகிட்டு வந்துட்டு ரொம்ப அருமையாக நான் பிரிட்ஜ் போடுறேன்ல. ஆமாம், இந்த மாதிரி பிரிட்ஜ் போடுறது உங்களுக்கு தெரிலனா ஷார்ட்ஸில் போட்டிருப்பாங்க கைஸ், அதை போய் பாருங்கள். இப்போ தான் ஏதோ ஒரு சில டைம் கொஞ்சம் கோளாறாது. ஓகே கைஸ், போய் ஷாப்பில் எடுத்துருவோம். என்ன வாங்குறதுனே மறக்கிறேனே. ஸோ வந்துட்டாங்க கைஸ் எல்லோ கலரு. இப்போ 2 பேர் தான் இருக்குமா? மேலே போயிடலாம். ஸ்வாடு கூட இல்லை. இப்போ நான் எப்படி ஃபைட் பண்ணுறது? மேலே போய் தப்பிக்க தான் ஒரே வழி. மேலே போட முடியல. வெட்டி டிஸ்ட்ராய் பண்ணிட்டான். என்ன கைஸ் ரெட் கலரில் அது ரிட்டர்ன் டு த ப்ளே ஏரியாவா? அங்கே தானடா இருக்கேன். என்னடா பண்ணிருக்கேன்? அடி விழுகுது போ. ஓ மை காட், 2 ஹார்ட்டு அடி வேற விழுகுது. நான் மேலே எத்தனை பேர் செத்துட்டேன் கைஸ். பவ்வு வாங்கி அடிச்சிருக்கான் இதுக்காக. சோடி முடிஞ்சு. சரி, அட்லீஸ்ட் இந்த டைம் செகண்ட் பிளேஸ் வந்துட்டோம் கைஸ். எங்கேயோ விளையாடவே தெரியாதுன்னு இருந்தபோது செகண்ட் பிளேஸ் வந்ததே பெரிய விஷயம். ஓகே, அடுத்த கேமில் 5 அயன் சேரப்போகுது. இந்த கேம்லேயாவது ஃபஸ்ட்டு வர முடியுமா பார்ப்போம் கைஸ். ஐஎம் ப்ளூ டீமா? யாரா நீ? பெட்ஸ் டீமப்பா. நம்மளை பெட்டுன்றானா? ஓகே கைஸ், அவன் என்னமோ சொல்லிட்டு போகிறான். வேறு ஏதோ கலர் போல். ஓகே, என்ன அவன் ஆஃப்லைனா? காணால. ஓகே கைஸ், என்னன்னு தெரில. அவன் ஆஃப்லைன் நினைக்கிறேன். ப்ளூ கலர் டீமு. அவன் என்னத்துக்கு வந்திருப்பானே? இல்லைனா நம்மளை மாதிரி ஸ்டார்டிங் பிளேயராக இருப்பானோ? பிரிட்ஜு போட தெரியாமல் வந்திருப்பான்னு நினைக்கிறேன் கைஸ். 10 சேர்ந்துச்சு. 5 ஒரு பிளாக்கு ஒரு ஸ்வாடு கரெக்டாக இருக்கும். இப்போ போய் அடிக்கிறோம் அவனை. ஓகே, 2 ப்ளூவுமே இப்போதைக்கு மேலே அலைவில் தான் காட்டுது. நான் பிளேயர் அங்கே இருக்க மாதிரி இருக்காங்க கைஸ் அங்கே. ஓகே, அங்கே தான் இருக்கான். நம்ம போவோமா? பேசாமல் நம்ம போயிடலாம். இப்போ நான் தான் எப்படி ஒரு ப்ரோ பிளேயர்னு உங்களுக்கு காட்டதாங்க கைஸ் வந்திருக்கேன். பாருங்கள், இப்போ வந்து சாகடிச்சிடுவேன். யாரா நீ இப்படி வித்தியாசமான கரடி ட்ரெஸ்ஸை போட்டிருக்கேன்? செத்துறான் பார்த்தீங்களா? ஷாப் பண்ணிகிட்டு இருக்கும்போது அடித்து பெருமை பேசுகிறேன்னு நினைக்காதீங்க. பெட்டை அடைச்சிட்டான் கைஸ். ஃபஸ்ட்டு கேம் பிளேயில் இவன் தான் நம்மளை கொண்டா. அவங்களுக்கு ஞாபகம் இருக்கா? இப்போ வந்து ரிவெஞ்ச் வாங்க போகிறோம். ஓகே, பெருமையாக இருக்குது கைஸ். ஓகே, செத்துருவான்னு நினைக்கிறேன். ஃபுல் ஹார்ட் இருக்குது. 1 ஹார்ட்டு செத்துட்டான். ஓகே கைஸ், இப்போ நம்ம வீட்டுக்கு போயிடலாம். அதுக்கு முன்னாடி பிளாக் தேவைப்படுமா? ஓகே, தேவைப்படல கைஸ். ஓகே, நம்ம வந்து வீட்டுக்கு வந்தாச்சு. 4 5 சேர்ந்துருச்சு, பிரச்சனையே இல்லை. இப்போ ஒரு அயன் சோட வாங்கிடலாம். அதே மாதிரி ப்ளூ கலர் வச்சு கவரும் பண்ணிட்டேன் கைஸ். எப்படி மாசா கெத்தா? கேஸ் அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட் ப்ளேஸ் எப்படியாவது வந்துடுவேன். இந்த வீடியோவில் இப்போ வரப்போகிறேன், அது ஒரு விஷயம். இருந்தாலும் அடுத்த வீடியோவில் ஃபுல் அண்ட் ஃபுல்லி ஹேட்ரிக்காக ஃபஸ்ட் ப்ளேஸ் வருவோம் கைஸ். அப்போ தான் அது நல்லாயிருக்கும். ஓகே, நான் வந்து சென்டருக்கு வந்து எமரால்டு எடுக்க வந்துட்டேன் கைஸ். ஒருத்தன் கூட இல்லை, 7 எமரால்டு. ஒரு ஜென்ரேட்டருக்கு 7 எமரால்டு இருக்குது. 5 இருந்தாலே ஒரு ஸ்வாடே வாங்கிடலாம். ஐயோ, அங்கே அடிச்சிட்டு இருக்காங்க கைஸ். நம்ம எடுத்துகிட்டு ஓடிடலாம். நல்லா சாகடிச்சிருவாங்க. இப்போதைக்கு 3 பேர். ஆரஞ்சு, பிங்க்கு, அதுக்கப்புறம் வந்து க்ரே. நான் வந்து ஆரஞ்சு கலரு. ப்ளூ கலர் பெட் இருக்குமே. எப்படி மாசா கைஸ்? அப்படி தான் மாசா. நான் பெட் வாஸ் விளாடுவேன். பெட் வாஸில் ப்ரோ பிளேயர் கைஸ் நான். தெரியாதா? ஓகே கைஸ், அதுக்கப்புறம் நான் போய் ஷாப் பண்ணலான்ட்டு டைமண்ட்ஸ் வார்டை நிறையா வாங்கி வச்சிட்டேன். என்ட்ரச்சஸில் எதுக்கு வாங்கினேன்னு எனக்கே தெரியல கைஸ். தேவைப்படுன்ட்டு நான் பாட்டு எமரால்டு நிறையா இருக்கேன்ட்டு வாங்கிட்டே இருந்தேன். அதை போயிட்டு என்ட்ரச்சஸில் வச்சுட்டேன் கைஸ். ஆனால் என்ட்ரச்சஸில் கடைசி வரைக்கும் எடுக்கவே இல்லை. அது பாட்டு வேஸ்ட்டாக தான் கைஸ் கிடந்துச்சு. ஏன்னா எமரால்டு நிறையாவே கிடக்குது, அதனால் வேஸ்ட்டு தான் அதெல்லாம்.
என்ன கைஸ் ஒன்றுமே கிடைக்க மாட்டேங்குது. ஓகே ரொம்ப நேரம் ஆகுது, எவனும் வரவும் மாட்டான், ஒன்றும் கிடைக்கவும் மாட்டேங்குது. 2000 years later. ஓகே கைஸ் எப்படியோ பல நாள் கழிச்சு இன்னும் ஒருத்தனுமே வரல. ஆனால் அவங்க 2 பேர் அடித்து செத்துக்கிட்டாங்க. அதே மாதிரி டைம் ஆனதுனால பெட்டு எல்லாமே உடஞ்சிருச்சு கைஸ். ஓகே ஒருத்தன் நம்ம இடத்துக்கு தான் வரணும். என்னமோ ப்ரூச்சுன்னு போடுறான், செத்ததுனால போடுறான் போல். ஓகே கைஸ் அவன் நம்ம இடத்துக்கு தான் வரான். போர்ஷன்லாம் வாங்கி ரெடியாக வச்சுருக்கோம். வாங்க உங்களுக்கு தான் ப்ரோ, வாங்கிக்கோங்க ப்ரோ. எனிமி எல்லாத்தையும் அப்கிரேட் பண்ணி வச்சு இப்போ தான் வரான். அவங்க 2 பேர் அடித்து எவனோ ஒருத்தர் செத்ததுக்கப்புறம் பூச்சி கைஸ் ஆக போகிறோம். என்டர்பில் போட்டலாம்னு நினைக்கிறேன். என்டர்பில் போடு. ஓகே ஜஸ்ட்டு மிஸ்ஸு 2 ஹார்ட்டில் தப்பிச்சிட்டேன் கைஸ். நல்ல வேலை வந்தேன். என்னென்னமோ போர்ஷனை தூக்கி அடிச்சிட்டான். இதே போர்ஷனை தான் நானும் அம்மனை தூக்கி போட்டேன். ஆனால் எதுவும் ஒர்க் அவுட் ஆன மாதிரி தெரியலையே. அவன் ஏதோ தோற்று போனதுக்காக திட்டிட்டு கைஸ். அவனுக்கு ஸ்கில் இருந்தால் தோக்காமல் இருக்க போகிறான். இவன் பாரு என்ன அடி அடிக்கிறான். ஆக தான் போகிறணும், ஃபஸ்ட் ப்ளேஸ் வந்துடணும்னு வேறு பேசிட்டேங்க கைஸ். ஓகே வீடியோவில் தெரியாமல் பேசிட்டேன். சாக்க போகிறேன். நோ மை காட் சேர்த்துறேன் கைஸ். இந்த டைமும் செகண்ட் ப்ளேஸ் தான். ஓகே தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய் காய்ஸ். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம். நெக்ஸ்ட் பெட் வாஷ் வீடியோவில் கண்டிப்பாக நான் ஃபஸ்ட் ப்ளேஸ் வர ட்ரை பண்ணுறேன். ஓகே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.